வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜிகே பேண்டசிலி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உமன்ஸ் பிக் பாஸ் லீக் அந்த மேட்ச் நம்பர் 26 சிட்னி சிக்ஸர்ஸ் உமன்ஸுக்கும் பிரஸ்பன் சீட்ஸ் உமன்ஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய மேட்சுக்கான ஒரு பேண்டசி ப்ரிவியூ தான் இந்த மேட்சை பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்குது அப்படின்னா 14/11/2024 டைமு 10 AM காலையில் 10 AM வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எந்த கிரவுண்டில் இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா நார்த்து சிட்னி ஓவல் சிட்னியில் தான் நடக்குது. சிட்னியில் வந்து ஒரு பிச் ரிப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். பேட்டிங் ஆர் பேஸ் பவுலிங் இது ரெண்டுக்கும் வந்து இந்த சிட்னி பிச்சர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த சிட்னி பிச்சர்ஸோட ஒரு ஆவரேஜ் ரன் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174 ரன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சிட்னி சிக்ஸர்ஸில் லாஸ்ட் 5 மேட்சஸ் டோட்டலாக 65 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் பேஸ் பவுலர்ஸ் 36 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 29 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் சிக்னி சிக்ஸஸும் ப்ரெஸ் பண்ணி இவங்க 2 பேரும் இடையில வந்து டோட்டலாக 12 மேட்ச் வந்து மோதியிருக்காங்க இது வரைக்கும். இதில் வந்து 5 மேட்ச் சிக்னி சிக்ஸஸ் உமன்ஸும் ப்ரெஸ் பண்ணி உமன்ஸ் வந்து 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2024 பிபிஎல் உமன்ஸ் பிபிஎல்ல பாயிண்ட் டேபிள் பார்த்துக்கிட்டா அப்படிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி உமன்ஸ் வந்து 6 மேட்ச் ப்ளே பண்ணி 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே சிக்னி சிக்ஸஸ் உமன்ஸ் பாயிண்ட் டேபிள் 6வது பொசிஷனில் இருக்காங்க. அவங்களும் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 3 மேட்ச் வின்னு 3 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் லெவன் பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் உமன்ஸில் அலெக்சா எலி, எலிஸ் பெரி, அமலியா கர், கிரானர், அமிடேஜ், சாரா பிரைசி, மித்தாலி ப்ரவுன், சோபி கிளிஸ்டன், சி பிரேசி, சி சிப்பல், எல் சட்டல். இதுவே பிரஸ்பனிட்டோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹரிஸ், ஜி ரெட்மேனே, ஜெனிமர் ரெடிஸ், ஜோஸ் ஜான்சன், லாரா ஹரிஸ், சார்லி நாட், என்டி கிளாரிங், ஹேமில்டன், சிக்கா பாண்டே, கிராஸ் பிர்சன், நிக்கோலா ஹாங்காக். இதுதான் இவங்களோட பாசிபிள் பிளேயிங் லெவன். இப்போ என்னன்னா இப்போ நம்ம ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷன் பார்ப்போம். இது வரைக்கும் வந்து நான் ட்ரீம் லெவன் ஒரு 4 வருஷமாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அந்த 4 வருஷத்தில் வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக உமன்ஸ் மேட்ச்சில் நம்ம எப்படி ப்ளே பண்ணால் கிராண்ட் லீக் வின் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சில மெத்தடை நான் கண்டுபிடிச்சேன். அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ ட்ரீம் லெவன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரீம் லெவன் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் பிரஸ்பனிட்ஸுக்கும் நடக்கிற மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இது நாள் வரைக்கும் நான் பர்சனலாக கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ண விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கிராண்ட் லீக் நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நான் சொல்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ரேங்க் போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிட்னி சிக்ஸர்ஸ் உமன் இதை வந்து இப்போ 2 டீமாக இருக்கா. அந்த 2 டீமையுமே உங்களுக்கு எப்படி எந்த டீம் வின் பண்ணால் எப்படி டீம் பிட் பண்ணணும், எந்த டீம் லூஸ் பண்ணால் அந்த டீமில் இந்த பிளேயர்ஸ் எப்படி ட்ரீம் லெவலில் இன் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ என்னென்னா ப்ரெஸ் பண்ணிட்டுலேருந்தே வரேன். ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு சொல்லுது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டோட இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸுங்கிறத விட ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பர்சன்டேஜில் அதில் இருப்பாங்கள்ல, அதில் இருந்து 5 பிளேயர் வெளியே பாருங்கள். யார் யார் இருக்கா? ராசரிஸ் இருக்காங்க, ஜான்சன்ஸு, கனாட்டு, சிக்கா பாண்டே, நெக்ஸ்ட்டு ஜி ராம்டீன். இந்த 5 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் ட்ரீம் டீமில் இன் ஆவாங்க கம்பல்சரி. இதில் 4 பிளேயர் ட்ரீம் டீம் வின் ஆயிடுவாங்க. இதில் நம்ம அந்த 4 பிளேயரை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜி ராம்டீன், கிராசரிஸ், ஜான்சன், சிங்காட், பாண்டியா. இதில் வந்து நீங்கள் காமன் பிக்காக ஜான்சனும் சிக்கா பாண்டியா எடுத்து வச்சுக்கோங்க. இவங்க 3 பேர்த்துலேருந்து எனி ஒன் ட்ராப் பண்ணி பாருங்கள். ஐ மீன் ஜி ராம்டீன், கிராசரிஸ், நாட் இவங்க 3 பேர்த்துலேருந்து எனி ஒன்றை நீங்கள் ட்ராப் பண்ணி பார்க்கணும். கம்பல்சரி இந்த 5 பேருமே ட்ரீம் டீமில் வருவாங்களா அப்படிங்கிறது வரலாம், வராமலும் போகலாம்.
ஆனால் இந்த 5 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் டீம் வின் ஆயிடுவாங்க. ஐ மீன் ப்ரெஸ் பண்ணிட்டு வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்லேருந்து கம்பல்சரியாக 4 பிளேயர் உள்ளே இன் ஆயிடுவாங்க. அப்போ இந்த 5 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் நம்ம உள்ளே எடுத்துட்டோமா? இப்போ மீதி எத்தனை பிளேயரு? மீதி வந்து லோ பர்சன்டேஜ்லேருந்து நம்ம இந்த டீம்லாம் நம்ம வெளியே உள்ளே கொண்டு வரணும். அப்படி உள்ளே கொண்டு வரக்கு லோ பர்சன்டேஜில் ப்ரெஸ் பண்ணிட்டில் யாராக இருக்கிறாங்கன்னா 50% கீழே இருக்கிற பிளேயர்ஸ் 1 2 3 4 5 இந்த 5 பிளேயர் லோ பர்சன்டேஜ் பிக் இருக்காங்க. இந்த 5 பிளேயர்லேருந்து கம்பல்சரியாக ப்ரெஸ் பண்ணிட்டு வின் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி டீம் போடுறீங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்லேருந்து கம்பல்சரியாக 2 பிளேயர் உள்ளே இன் ஆயிடுவாங்க. 2 இல்லை 3 பிளேயர் கம்பல்சரியாக ட்ரீம் டீமில் உள்ளே இன் ஆயிடுவாங்க. இதில் வந்து இந்த 5 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ ஓவராரிஸ் 3 மேட்ச் ஏதோ தொடர்ந்து டீமில் வந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாக பண்ணல. வெண்டி கிளாரி போன மேட்ச் ஏதோ பண்ணிருக்காங்களா? போன மேட்ச் வந்து ஒரு ஓவர் பவுலிங் போட்டிருக்காங்க, விக்கெட் எடுத்துருக்காங்க. பேட்டிங்கில் வந்து 23 ரன் ஆடி இருக்காங்க. ஹாமில்டன் 3 ஓவர் பவுலிங் போட்டிருக்காங்க. கிராஸ் பிரிசன் 2 ஓவர் பவுலிங் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. இந்த ஹாங்காங் இப்போ இந்த லோ பர்சன்டேஜில் யார் நல்லா பிக் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்ஆரிஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் போகலாம். பட் 1 2 3 இந்த 3 பிளேயரும் உள்ளே வரலாம். இல்லை இந்த 3 பிளேயர்லேருந்து 2 பிளேயர் கம்பல்சரியாக ட்ரீம் டீமில் இன் ஆயிடுவாங்க. ஐ மீன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அதில் வந்து இந்த ஹெனாக் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த கிரவுண்டில் நல்ல விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கை இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெச்னாக்கும் ஹாமில்டனு இந்த என்டி கிளாரி இவங்க 3 பேர்த்துலேருந்து 2 பிளேயர் ப்ரெஸ் பண்ணிட்டு வின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவராக வைங்க. அதுவே ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் தோக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தோக்குதுன்னா நம்ம பிளேயர்ஸை இந்த ப்ரெஸ் பண்ணிட்டுலேருந்து உள்ளே கொண்டு வரணும்ல, அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா 1 முதல்ல அதே மாதிரி ஐ செலெக்ஷன் பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் 2 3 4 5 இந்த 5 பிளேயர்ஸ்லேருந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, ஜெயிச்சா 4 பிளேயர் வின் ஆயிடுவாங்க. தோத்தாங்கன்னா கம்பல்சரியாக 3 பிளேயர் இந்த 5 பிளேயர்லேருந்து வின் ஆயிடுவாங்க. ஓகேவா? தோத்தா இந்த 5 பிளேயர்லேருந்து கம்பல்சரியாக நீங்கள் 3 பிளேயர் உள்ளே கொண்டு வரணும். ஜெயிச்சாலும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா உள்ளே வருவாங்க. இதே கான்செப்ட் தான் சிட்னி சிக்ஸர்ஸ் மன்ஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம். சிட்னி சிக்ஸர்ஸில் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எலிக்ஸ் பெரி, ஜான்சன், ஆஸ்லி கன்னர், அமலியாக்கர், கிளிஸ்டோன், அலெக்சா ஹீலி. இந்த சிட்னி சிக்ஸர்ஸ் ஜெயிக்கும் அப்படி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் உள்ளே இன் ஆயிடுவாங்க. அதுவே சிட்னி சிக்ஸர்ஸ் தோக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர்லேருந்து கம்பல்சரியாக 3 பிளேயர் உள்ளே இன் ஆயிடுவாங்க. ஐ மீன் இந்த 5 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் உள்ளே இன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 1 பிளேயரை கட் பண்ணுங்கள். இதுவே இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 2 பிளேயரை கட் பண்ணிக்கிங்க. தோக்கும்னு நினச்சா 2 பிளேயரை கட் பண்ணணும். ஜெயிக்குதுன்னு நினச்சா 1 பிளேயரை கட் பண்ணி 4 பிளேயரை போகணும். அதுக்கப்புறம் இந்த சிட்னி சிக்ஸர்ஸ் மன்ஸோட லோ பர்சன்டேஜ் பிக் சேம் அதே தான் கான்செப்ட். சிட்னி சிக்ஸர்ஸோட லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிட்னி சிக்ஸர்ஸோட லோ பர்சன்டேஜில் 6 பிளேயர் இருக்காங்க. இந்த 6 பிளேயர் வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக 3 பிளேயர் உள்ளே இன் ஆயிடுவாங்க. 3 to 2 பிளேயர் இன் ஆயிடுவாங்க. அதுவே லாஸ் ஆகும் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1 பிளேயர் கம்பல்சரியாக இந்த லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1 பிளேயர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இதுவே வின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 2 to 3 பிளேயர் நீங்கள் இன் பண்ணணும். இதில் வந்து ஆர்ஆர் பிரைஸையும் வந்து ரொம்ப லோவர்த்தி டவுன் போயிட்டாங்க. அதனால் அவங்கள நம்ம ட்ராப் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே.
அப்புறம் எட்ஜ் ஹாமில்டன், மித்தாலி ப்ரவுன் எதுவுமே கொடுக்கறதில்ல. பவுலிங் கொடுத்தாங்கன்னா அவங்க எஃபெக்டிவ், பவுலிங் கொடுக்கறதில்ல, அதனால் அவங்க ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த 4 பிளேயர், இந்த 4 பிளேயர்லேருந்து வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா 2 பிளேயரை வின் பண்ணுங்கள். தோக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர்லேருந்து 1 பிளேயரை மட்டும் உள்ளே கொண்டு வர பாருங்கள். இப்போ நான் ஒரு 10 பிளேயர் கொடுக்குறேன். அந்த 10 பிளேயர்லேருந்து கம்பல்சரி ட்ரீம் டீமில் 7 பிளேயர் என்ட்ரு ஆகிடுவாங்க. ஐ மீன் கேப்டன் விசி தான் வந்து இந்த உமன்ஸ் மேட்ச்லேயே வந்து பெஸ்ட்டு. நீங்கள் கிராண்ட் லீக் அடிக்கிறதுக்கு ஒரு பாசிபிளாக இருக்கக்கூடிய இது. சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செலெக்ஷன் பர்சன்டேஜில் முதல் 3 பேர் இருந்தாலும் சரி, இல்லை கேப்டன் பர்சன்டேஜில் முதல் 3 பேர் இருப்பாங்கள்ல சிட்னி சிக்ஸர்ஸில், கேப்டன் செலெக்ஷன் போய் தொட்டுக்குங்க. அதில் சிட்னி சிக்ஸர்ஸில் இவங்க 2 ஆஸ்லி கன்னர். சிட்னி சிக்ஸர்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்டன் விசி இவங்களுக்குள்ளே தான் இருக்கும், வேறு பக்கம் மாறாது. அதுவே ப்ரெஸ் பண்ணிட்டு ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கா ஜெனிமா ராடிஸ், இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் கூட நீங்கள் வைக்கிறது அவசியம் இல்லை. பட் ஜெனிமா ராடிஸ் பெஸ்ட்டு. கிராசரிஸு, ஜொனசன், கனாட், இவங்க 3 பேர்த்துக்குள்ளே நீங்கள் போகலாம். ஜொனசன், கிராசரிஸ், இவங்க 3 பேர்த்துலேருந்து எனி ஒன் வந்து ஐ மீன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சி போடுறீங்க டீம் அப்படின்னா இவங்க 3 பேர்த்துக்குள்ளே நீங்கள் கேப்டன் விசி போகணும். இதுதான் இது. அப்புறம் ஒரு 10 பிளேயர் நான் தரேன். அந்த 10 பிளேயர்லேருந்து நாளைக்கு ட்ரீம் டீமில் நீங்களே வேணாலும் பாருங்கள் 7 பிளேயர் வின் ஆயிடுவாங்க. அந்த 7 பிளேயர் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா நான் பெருசாக எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயம்தான், இடத்த சொல்லியிருந்தேன். இந்த டீமில் செலெக்ஷன் பர்சன்டேஜில் 5 பிளேயரும், அந்த டீமில் செலக்ட் பர்சன்டேஜில் 5 பிளேயரும் இருப்பாங்களே, அந்த 10 பேரை முதல் நம்ம எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 பிளேயர்லேருந்து நாளைக்கு கம்பல்சரி ட்ரீம் டீமில் 7 பிளேயர்ஸ் இன்க்ளூட் ஆயிடுவாங்க. இந்த 7 பிளேயர்ஸை நீங்கள் வந்து ட்ரீம் டீமில் கம்பல்சரியாக வச்சு தான் ஆகணும். இதுலேருந்து 3 பிளேயர் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஐ மீன் வின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 10 பிளேயர்லேருந்து சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பண்ணும் அப்படின்னா 4 பிளேயரும், பிரிஸ்பன் ஹீட்ஸ் வின் பண்ணும் தோக்கும் அப்படின்னா 3 பிளேயரும் வருவாங்க. இதுவே சிட்னி சிக்ஸர்ஸ் தோக்கும் அப்படின்னா இதுலேருந்து 3 பிளேயரும், பிரிஸ்பன் ஹீட்ஸ் தோக்கும் அப்படின்னா இதுலேருந்து 3 பிளேயரும் வருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.